உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் மீட்புறச் செய்ய வேண்டும் என விரும்பும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனிதர் சிறப்புற வாழ வேண்டும் என்று மனிதனுக்காக யாவையும் படைத்து ஒவ்வொரு நாளும் மனிதரை பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறுதி நாட்களிலும் உலகில் வாழும் மனிதர் அனைவரும் உம்மோடு இணைந்து இன்புற்றிருக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். தரிசன நூலில் 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு நிகழ்கின்றவற்றை இன்றும் நாங்கள் தியானிக்கின்றோம். நாங்கள் தியானிப்பவை எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமென். 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு 7வது முத்திரை உடைக்கப்படும் வரை ஒரு பெரிய இடைவெளி ஒன்று வருகின்றது. இந்த இடைவெளியில் யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,44,000 என சொல்ல கேட்டார். 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான மக்கள் கூட்டத்தை காண்கிறார். ஒருவரும் எண்ணக்கூடாத இந்த மக்கள் கூட்டத்தினர் யார்? இவர்கள் நமக்கு தரும் செய்திகள் எவை என்பவற்றை இன்று தியானிக்க இருக்கின்றோம். ஒருவரும் எண்ணக்கூடாத பெரும் திரளான மக்கள் கூட்டத்தினர். தொடக்கத்திலிருந்தே கடவுளின் இரட்சிப்பின் திட்டம் உலகளாவிய உத்தியை உள்ளடக்கி இருந்தது என்பதை திருமறையை தொடக்க நூலிலிருந்து படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடவுள் ஆபிரகாமிடம், உன் சந்ததியினர் வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகுவார்கள் என வாக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் திருத்தூதனாகிய யோவான், யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்கள், எல்லா நாட்டையும் மொழியையும் சார்ந்தவர்கள், வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருப்பதை காண்கின்றார். இவர்கள் யார் என்ற கேள்விக்கு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று பதில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படி இவர்கள் யார் என்ற கேள்விக்கு இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சுருக்கமாக பதில் கூறலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உலகில் உள்ள அனைத்து மக்களையும் மீட்கும்படி கடவுள் தமது மகனை பலியாக இவ்வுலகுக்கு அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் மீட்கும் நோக்குடன் தம் சீடர்களிடம், நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைவருக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று அவர்களை அனுப்புகின்றார். ஒவ்வொரு இன மக்களையும் மீட்க கடவுளின் தியாக ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து கொல்லப்பட்டார் என வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள எண்ணக்கூடாத பெருந்திரளான மக்கள் கூட்டத்தினருக்கும் முத்திரையிடப்பட்ட 1,44,000 கடவுளின் பணியாளர்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது அறிந்து கொள்வோம். 1,44,000 பேர் என்போர் இஸ்ரவேல் கோத்திரங்களை சார்ந்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் திரளான கூட்டத்தார் ஒவ்வொரு கோத்திரம் மற்றும் உலகின் எல்லா நாடுகளையும் சார்ந்தவர்கள். யோவான் பூமியில் உள்ள 1,44,000 பேரையும்
பரலோகத்தில் உள்ள எண்ணற்ற கூட்டத்தையும் பெருந்திரளான மக்களையும் பார்க்கின்றார். 1,44,000 பேரின் பணி உபத்திரவ காலத்தில் நற்செய்தி அறிவிப்பதும் திரளான கூட்டத்தாரோடு விசுவாசிகளை இணைப்பதுமாகும் என சில விளக்க உரையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். திரளான கூட்டத்தார் சகல கோத்திரங்களிலிருந்தும் பல மொழி பேசும் மக்களிடமிருந்தும் மீட்கப்பட்ட கூட்டத்தினர். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவருக்கு சேவை செய்பவர்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் என வெளிப்படுத்தல் 5:17 கூறுகின்றது. இந்த வழிபாட்டாளர்களை வெற்றிகரமான ஜெயம் கொள்பவர்கள் என்று இயேசு விவரிக்கின்றார். அவர்களை கடவுளுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், கடவுளின் பெயரையும் வானத்திலிருந்து இறங்கி வரும் கடவுளின் நகரத்தின் பெயரையும் நான் அவர்களில் எழுதுவேன் என வெளிப்படுத்தல் 3:12 ஆண்டவர் கூறுகின்றார். அவர்கள் கடவுளின் நிலையான பாதுகாப்பிலும் பிரசன்னத்திலும் வாழ்வார்கள் என வெளிப்படுத்தல் 21:3 கூறுகின்றது. இத்தகைய பெருந்திரளான மக்கள் பெரும் உபத்திரவத்தின் போது பஞ்சம், தாகம், கடுமையான பற்றாக்குறை மற்றும் துன்புறுத்தலை அனுபவித்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 6:5-6 13 16-17 ஆகிய வசனங்களும் கூறுகின்றன. இவர்களே கடவுளின் ஆட்டுக்குட்டியை அவருடைய பரலோக சிங்காசனத்தில் வணங்கும் உண்மையுள்ள விசுவாசிகளின் பெரும் கூட்டத்தினர் என்று நாம் கூறலாம். இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் என வெளிப்படுத்தல் 2:7 இவர்கள் ஜீவ தண்ணீரின் ஊற்றுகளை அனுபவிப்பார்கள் என வெளிப்படுத்தல் 21:6 இவர்களுக்கு பசியோ தாகமோ இருக்காது, சூரிய வெப்பத்தால் அவர்கள் ஒருபோதும் வாடமாட்டார்கள், சிங்காசனத்தில் இருக்கும் ஆட்டுக்குட்டியே அவர்களுடைய மேய்ப்பராக இருப்பார், அவர்களுடைய கண்களிலிருந்து வரும் ஒவ்வொரு கண்ணீரையும் கடவுள் துடைப்பார் என வெளிப்படுத்தல் 7:16-17 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. திரளான கூட்டத்தார் என்கின்ற இந்த காட்சி நமக்கு தரும் செய்திகள் என்ன என்பதை அடுத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். திரளான கூட்டத்தார் என்று யோவானுக்கு காண்பிக்கப்படுகின்ற இந்த காட்சி 5 முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லுகின்றன. முதலாவதாக, கிறிஸ்தவ வாழ்வுக்கு பலன் உண்டு. ரிவார்ட் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். உலகம் கண்டிராத ஒரு பயங்கரமான காலம் விசுவாசிகளின் மீது வருகின்றது. அவர்கள் அந்த பயங்கரமான காலத்தில் வரும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்தால் அவர்களுக்கு பலன் உண்டு. இங்கே பலன் என்பது சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாகவும் குருத்தோலைகளை பிடித்து நிற்கும் பாக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கும் மகிமை மிகவும் மதிப்புக்கு உரியதாக கடவுளின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கின்ற மிக மிக பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. எனவே விசுவாசத்திற்காக அனைத்து துன்பங்களையும் பொறுமையோடு சகிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, திரளான கூட்டத்தார் எனும் காட்சி தருகின்ற செய்தி, கிறிஸ்தவ வேலைக்கும் பலன் உண்டு. ரிவார்ட் ஃபார் கிறிஸ்டியன் ஒர்க். ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான மக்கள் கூட்டத்தினர். தியாகிகளின் அல்லது விசுவாசிகளின் எண்ணிக்கை எண்ணுவதற்கு அப்பாற்பட்டது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்காக எவ்வளவு மனிதரையும் நாம் கூட்டி வரலாம், அதற்கு அளவே கிடையாது. 1,44,000 பேர் மட்டுமே மீட்கப்படுவர் என சிலர் கூறுகின்றனர். சில கோட்பாட்டாளர்கள் மிக தெளிவாக கூறுகின்றனர். அது தவறு என்பதை திரளான கூட்டத்தார் என்கின்ற காட்சி நமக்கு சொல்லுகின்றது.
வெளிப்படுத்தல் 7:9 இந்த செய்தியை, இந்த காட்சியை நமக்கு கூறுகின்றது. ஆகவே நம்மால் இயன்றவரை நற்செய்தி பணியை விரைவாக நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைக்கும் நம்மால் கிறிஸ்துவிடம் கூட்டி வரப்படுகிறவர்களுக்கும் பலன் உண்டு. ஏனெனில் அந்த பெருந்திரளான கூட்டத்தில் ஒருவரும் அழிந்து போகாதபடி அனைவரையும் மீட்புக்குள்ளாக வழிநடத்தும் வேலை நமக்கு உண்டு. அதை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு என்பதை இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்றது. மூன்றாவதாக, திரளான கூட்டத்தார் என்கின்ற காட்சி நமக்கு சொல்லும் செய்தி, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பலன் உண்டு. ரிவார்ட் டு எவ்ரி கிறிஸ்டியன். 9 யோவான், கடவுளுக்கு உண்மையானவர்கள் ஒவ்வொரு இனம், கோத்திரம், மொழி மற்றும் மக்களிடமிருந்தும் வருவார்கள் என்று கூறுகின்றார். கிறிஸ்தவன் எந்த குலத்தில் இருந்தாலும், மொழி பேசுபவராக இருந்தாலும், சிறிய கிராமத்திலோ கடல் சூழ்ந்த சிறிய தீவில் இருந்தாலும், உண்மையாக வாழ்வோர் இருக்கும் இடத்தில் கண்டறியப்பட்டு இறைவனால் மகிமைப்படுத்தப்படுவர். அவர்கள் எந்த மூலை முடுக்குகளில் இருப்பவராயினும் சிங்காசனத்தின் முன்பால் அவர்கள் நிறுத்தப்படுவர். எனவே நம்மை பார்க்கின்ற இறைவன் ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு, கடமை உணர்வோடு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மை பார்க்கின்ற கர்த்தர் நமக்கு மகிமையான இடத்தை வைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் நகர்ந்து செல்ல, கிறிஸ்துவுக்கு சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக, திரளான கூட்டத்தார் என்கின்ற காட்சி சொல்கின்ற மற்றொரு செய்தி, கிறிஸ்துவுடன் பகிர்வதே இந்த பலன். ரிவார்ட் வில் பி ஷேரிங் வித் கிரைஸ்ட். வெற்றி பெறுவோர் கிறிஸ்து முன்னிலையில் கொண்டு வரப்படுகின்றார்கள். உலகில் வாழும்போது அடிக்கப்பட்டவர்களாக, சோர்வுற்றோராக, தேய்ந்தோராக, பலவீனராக, காயப்பட்டோராக அவர்கள் இருந்தனர். இப்போது அவர்கள் அவ்வாறு இல்லை. வெற்றி பெற்றோராக உள்ளனர். வெள்ளை அங்கியை வெற்றியின் அடையாளமாக தரித்து கொண்டிருக்கின்றனர். குருத்தோலைகளை பிடித்திருக்கின்றனர். கிறிஸ்துவோடு உடன் பங்காளராக இருக்கின்றனர். அதுதான் திரளான கூட்டத்தாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம். ஐந்தாவதாக, திரளான கூட்டத்தார் என்று சொல்லுகின்ற காட்சி தருகின்ற மற்றொரு செய்தி, கடவுளுக்காக சத்தமிடுவதே பலன். ரிவார்ட் வில் பி ஷவுட் ஃபார் காட். 10 மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் மகா சத்தமிட்டு கடவுளை புகழ்கின்றனர். ஏனெனில் சோதனைகள், இன்னல்கள், துயரங்கள் ஆகியவற்றில் அவர்களை வெற்றி சிறக்க செய்தவர் கடவுள். இங்கே கடவுள் தரும் விடுதலை பிரச்சனையை தவிர்த்து ஓடும் விடுதலை அல்ல. கடவுள் நம்மை விடுவிக்கிறார் எனில் நாம் சுகமாக, நிம்மதியாக வாழ்கின்றோம் என்பது பொருள் அல்ல. பிரச்சனையில் அல்லது போராட்டத்தில் வெற்றி அடையும் விடுதலை. ஆண்டவர் உடனிருந்து நமக்கு வெற்றி தருகின்றார். எனவே திரளான கூட்டத்தார் மகா சத்தமிட்டு தங்கள் போராட்டங்களில், சோதனைகளில் வெற்றியை தந்த கடவுளுக்கு புகழ் பாடுகின்றனர். கிறிஸ்தவ வாழ்வு பிரச்சனையை விட்டு விலகும் வாழ்வல்ல, அல்லது பிரச்சனையை விட்டு ஓடும் வாழ்வல்ல. கடவுளுக்காக வாழ்ந்து பிரச்சனையினூடே நன்றி செலுத்தும், சத்தமிடும், இறைவனை போற்றி புகழும் வாழ்வு. அத்தகைய வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, திரளான கூட்டத்தாரில் நாங்களும் ஒருவராக இணைந்து உம்மோடு உம்மை போற்றுவதற்கு எங்களுக்கு பாக்கியம் தர வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். திரளான
கூட்டத்தாரில் ஒருவராக நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்வின் பலன் எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் கிடைப்பதாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். உம்மோடு கூட நாங்கள் பங்கேற்கின்ற, உமக்காக நாங்கள் வாழ்ந்து சான்று பகர்கின்ற, உம்மை போற்றி புகழ்கின்ற இந்த பாக்கியத்தை இந்த உலகிலேயே நாங்கள் அனுபவித்து எங்களுடைய வாழ்வின் போராட்டங்களில் பொறுமையோடு அதை சகித்து இந்த போராட்டங்களில் வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.